எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் கோயிலில் இருக்கிறோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு நிற்கிறாங்க. நம்ம அப்படியே நேராக கடலுக்கு போவோம். திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆல்ட்ரு பண்ணி கீழே தளமெல்லாம் போட்டுங்க. பக்தர்கள் உட்கார்றதுக்கு மண்டபம், தண்ணி வசதி எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க. இதை பக்தர்களாகி நாம் தான் முறையாக பயன்படுத்திக்கிட்டு அரசாங்கத்துக்கும் அறநிலைத்துறைக்கும் உதவி பண்ணி நல்லபடியாக பாதுகாத்துக்கணும். முதல்ல நம்ம ஆலய தூய்மை அப்படிங்கிறத கடைபிடிக்கணுங்க. எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம வீட்டை எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஊரையும் நாட்டையும் கோயில்களையும் சுத்தமாக வச்சுருக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு கடல் தெரியும்னு நினைக்கிறேன். சாரிங்க, கொஞ்சம் நேரமாக நான் செல்ஃபி மோடில் போட்டிருந்தேன். ஸோ அநேகமாக உங்களுக்கு கடல் தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் பொது தரிசனத்துக்கு போகிற வழி. நிற்பாங்க பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிலில் கிளார் அடிக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனோன்னா உங்களுக்கு கடல் நல்லா தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வெயிட் பண்ணுறதுக்காக நிழற்குடையெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஒரு 30 செகண்ட் வீணாக போயிடுச்சு. தப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் வந்துட்டோம் கடலுக்கு. இதில் சில பேர்த்தோட முகங்கள்லாம் தெரியும். இந்த மாதிரி கூட்டமான இடத்துல எல்லாத்தையோட ஃபேஸையும் கவர் பண்ணாமல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சக்கூடாது. நம்ம மூவிங்கில் தான் இருக்கிறோம். பெரிய அளவுக்கு யாரோட முகம் ரொம்ப பர்டிகுலராக தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. கடல் தெரியுதுங்களா? கடல் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயங்க. நானெல்லாம் கன்னியாகுமரி போனேன்னா சாயங்காலம் 5 மணிக்கு போய் பீச்சில் உட்காந்தேன்னா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு 8-9 மணி ஆனாலும் உட்காந்துருப்பேங்க. வாடகை போகிற சமயத்தில் சில நேரங்களில் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் அப்படி இருப்பேங்க, நான் உட்காந்துருப்பேங்க. இது கோயிலோட பின்பக்கம். நல்ல கூட்டங்க இன்றைக்கி ஓரளவுக்கு. கடல் தெரியுதுங்களா? கொஞ்சம் கிளார் அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இந்த அளவுக்கு எல்லாமே பண்ணி சுத்தமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த கும்பாபிஷேக டைமில் இங்கே எவ்வளோ பாட்டில் கிடக்குது பாருங்களேன். மக்கள் நாம் கொஞ்சமாச்சும் யோசிக்கணுங்க. இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இப்படி வீசுகிறீங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், ஒரு மாடு வருது, அது பிளாஸ்டிக்கா பாவம் என்னன்னு தெரியாமல் சாப்பிட்ரும். கடைசியில் அதுவும் பிரச்சனை தான். தயவு செஞ்சு மக்கள் கொஞ்சம் யோசித்து நடங்க. நம்ம கடலுக்கு வந்துட்டோங்க. ஸோ எல்லோரும் பாருங்கள் குளிச்சிட்ருக்குறாங்க. எல்லோரும் குளிச்சிட்ருக்கனால சரி ரொம்ப பக்கத்தில் போய் எடுக்க வேணாம், லாங்காக நின்று எடுக்கிறேங்க. எனக்கு பக்கத்தில் போகணுன்னு தான் ஆசை. இருந்தாலும் இந்த வீடியோ முடிச்சுட்டு போவோம். அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் ஒரு மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா? அதான் நாழிக்கிணறுங்க. எல்லோரும் கடலில் நீராடிட்டு நாழிக்கிணத்துல குளிச்சுட்டு ஈரத்துணியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்கு போகணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தரிசனத்துக்கு போகும்போது ஈரத்துணியோடு உள்ளே போனால் விடமாட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பின்பற்றணும். ஏன்னா ஈரத்தோடு போகும்போது உள்ளே எல்லாம் ஈரமாயிரும். அவங்களுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாம் அசௌகரியமாக இருக்கும். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா வழுக்கி விடும். அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னொன்று, நம்ம ஈரத்துணியை மாற்றிட்டு போயிட்டோம்னா எவ்வளோ நேரம் லைனில் நின்னோம்னாலும் வரிசையில் நின்று போனாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பார்த்திங்களா, நாழிக்கிணறு அங்கே இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ கடலுக்கு போயிட்டு வந்துடலாம். இது மாதிரி நிறையா பேர் உள்ள தரிசனத்துக்கு போக முடியாதவங்க, குறிப்பாக ஓட்டுநர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நின்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு விபூதி வாங்கிக்குவாங்க. ஆனால் இங்கே ஐயருக்கு பணம் கேட்பாங்க. நம்ம பணம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது கயிறு வேணும், வேறு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வாங்கிக்கலாம்.
நம்ம திருச்செந்தூரில் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோங்க. திருச்செந்தூர் வந்துட்டு இவரை பார்க்காம போக யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், அவர் இங்கே தான் இருக்கிறாரு. மறுபடியும் சொல்லிடுறேங்க, நம்ம யாரோட முகத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. இந்த மாதிரி கூட்டமான ஒரு இடத்துல நம்ம வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தெரியத்தான் செய்யும். பார்த்தீங்களா இவர் இடையில இவர்னா சின்ன பிரச்சனையாச்சுங்க. இருந்தாலும் பாவம் ரொம்ப நல்லவர். நாம் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி மதுரை போகிற வழியில் பார்த்திங்கன்னா அது தூத்துக்குடி மக்ரூன்ஸ்னு சொல்லிட்டுங்க. தூத்துக்குடியிலேருந்து மக்ரூன்ஸ் ஃபேமஸுங்க. இது ஒரு இனிப்பு வகையான ஒரு ஐட்டம், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தூத்துக்குடி ஊருக்குள்ளேயும் இந்த கடை இருக்குதுங்க. பைபாஸ்லேயும் இந்த கடை இருக்குது. பார்த்திங்கன்னா பைபாஸ்லேயும் இந்த கடை இருக்குது. தூத்துக்குடியிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு டோல்கேட் தாண்டினோன்னா லெஃப்ட்டில் இருக்குங்க இந்த கடை. நம்ம இப்போது மதுரையை நோக்கி போயிட்டுருக்குறோங்க. மதுரைக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி நைட் டிஃபன் பார்த்திங்கன்னா நம்ம புரோட்டா சாப்பிட்றோம். ஹோட்டல் சிறகுன்னு சொல்லிட்டு ஆவணியாபுரத்தில் இருக்குங்க இந்த ஹோட்டலு. நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆவணியாபுரம் அவுட்ரு பைபாஸ்லேருந்து லெஃப்ட் உள்ள ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குங்க. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திருச்செந்தூர் ட்ரிப் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து நைட் டின்னர் முடிச்சாச்சுங்க. இது சிறகுகள்னு சொல்லிட்டு ஆவணியாபுரத்தில் இருக்குது இந்த ஹோட்டலு. நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். கஸ்டமர் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக எப்படி இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 8 மணிக்கு நம்ம கிளம்புவோம். கிளம்புனோம்னா நைட்டு ஒரு 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுவோம். ஹாய், பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட் பை.